ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிஸ் ரிவ்யூ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சில பல காரணங்களால் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எங்கள் வீட்டில் மீன் தொட்டி செட் பண்ணாங்க. அது எப்படி செட் பண்ணாங்க, விலை எவ்வளோ ஆச்சு, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சும்மா வெளி விளாக் மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிஸ் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடி தொட்டி 600 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. அதுக்கு இந்த கலர் கல், அது மீன் கல் நல்லா டிஃப்ரெண்ட் கலரில் சூப்பராக இருக்குது. பிங்க்கு, ப்ளூ, எல்லோ அப்படின்ட்டு. இந்த பாருங்க, மீன் கொஞ்சம் சின்ன சின்ன மீன் தான். அதுக்கு கல்லை பரப்பிட்டு தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. அந்த கல் அழகாக இருக்குது. க்ரீனு, ப்ளூ, அப்புறம் ஒயிட்டு, பிங்க் அப்படின்னு எல்லா கலர்லேயுமே இருக்குது. ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதை சரிசமமாக பரப்பியாச்சு. கல்லை பரப்புனதுக்கப்புறம் மீனை விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய வகையான மீன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. மீனை பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஆரஞ்சு கலர், இதோட பேர்லாம் எனக்கு தெரியாது. இது கூட 2 நத்தையுமே இருந்துச்சு. வளர்ப்புனதுன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியலை, அந்த கல்லுகளுக்குள்ளே இருந்திருக்குது. அப்புறமா அது வெளியே வந்துச்சு. நத்தை ஃபஸ்ட்டு ஒரு நாள் பார்த்தேன், 2 இருந்துச்சு. அதுக்கடுத்து 3 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மீனை பாருங்களேன், ரொம்பவே அந்த வாலில் ஒரு கலரு அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா போயுமே கோல்டு ஃபிஷ் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மீன்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் தொட்டிக்கு மேலே மூடிலாம் கிடையாது, வேறு தொட்டி மட்டும்தான். இப்போவே ஒரு மீன் பாருங்கள், செத்து மிதக்குது. அது ஓடிட்டு நிற்கிது, மேலாப்பில் நிற்கிது. அது வாங்கிட்டு வந்த மீன் எல்லாத்தையும் தொட்டியில் விட்டாச்சு. நல்லாவே அது நீந்திக்கிட்டு இருக்குது. நான் ஒரு சோறு பருக்க போட்டேன், அதை நல்லா சாப்பிடுது. அதிகமாக மீன் வேற சாப்பிட்டா மீன்லாம் இறந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மீன் 200 பாக்கெட்டில் கிடைக்குதுல்ல, அது 2, 3 போட்டாலே ஒரே மீனே சாப்பிட்டுட்டு இறந்துருது. அந்த மாதிரி அடுத்தனா 2, 3 மீன் இறந்து போச்சு. இந்த மாதிரி நிறைய கலரில் இருக்குது. நிறைய கலர், பிளாக்கு, சில்வர் கலரு, அப்புறம் ஆரஞ்சையும் பிளாக்கும் கலந்த மாதிரி ஒரு கலரு, அப்புறம் வெறும் ஆரஞ்சு மட்டும், அப்புறம் நிறையா மீன் இப்போ இருக்குது. இந்த வரியாக போட்டு இந்த மாதிரி மோட்ரு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மோட்ரு ஃபஸ்ட்டு வைக்கவே தெரியலை. மோட்ரு செட் பண்ணி ஆனில் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆக்சிஜன் வர மாட்டேன்ருச்சு. அப்புறம் மோட்ரு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிஜன் மோட்ரு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஏதாச்சும் புதுசாக வீட்டுக்கு பெட்ஸ் வாங்கினோம்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதேமாதிரி இந்த மீன்களையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே அழகாக நீந்திகிட்டே இருந்துச்சு. இப்போவுமே ஆக்சிஜன் மோட்ரு ஒர்க் ஆகலை. அதுக்கடுத்து ஃபுல்லாக அடுத்த மீன் வாங்கிட்டு அதையும் விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி நிரப்பினதுக்கப்புறம் தான் மோட்ரு ஒர்க்காக ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கலரில் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஃபைனலாக கோல்டு ஃபிஷ்மே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், கோல்டு ஃபிஷ்ஷும் அழகாக நீந்திட்டு இருக்கு. இப்போ ஆக்சிஜன் மோட்ரு ஓடுது. இந்த மீன் தொட்டியோட டோட்டல் அமௌண்ட் 2000 ஆச்சு. இந்த மீன் தொட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.